வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் செலெக்ஷன் போஸ்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லணும்னா நமக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக இருக்கட்டும், அதேமாதிரி சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இதுக்கான கிளாஸஸ் தான் நம்ம ரொம்ப விரைவில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது இந்த ரீசனிங் டாப்பிக்கில் வந்துன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்காக வந்துடும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம ட்ரை பண்ணுற மூலமாக, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸோட லெவல்ஸை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ எந்த எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இருக்குல்ல, அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கீப் அப் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கும் சரி, நம்ம கிளாஸுக்கும் சரி, நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இது சிலாகிசம் சொல்லப்படக்கூடியது. ஸோ சிலாகிசம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான கன்க்ளூஷனும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வச்சு நம்ம டயக்ராம் போடணும். அதுக்கப்புறம் அந்த கன்க்ளூஷன்ஸை வந்து எத்தனை கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களோ அது ஒவ்வொரு கன்க்ளூஷனையும் வந்து செக் பண்ணிவிட்டு எந்த கன்க்ளூஷன் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் எது சரியாக வருங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எது சரியான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிற மேட்டர் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இப்போது சில இடங்களில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, சில இடங்கள் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போது எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டயக்ராமை கரெக்டாக போகணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் ரக்ஸ் ஆர் பிளாங்கெட்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்படி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா ரக்ஸும் பிளாங்கெட்ஸ். ஓகேவா? ஸோ ரக்ஸுங்கிறதுக்கு 6, பிளாங்கெட்ஸ் ஓகே அதுக்கு வந்து நான் பிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பயன் ஆல் பிளாங்கெட்ஸ் ஆர் பில்லோஸ். ஓகே எல்லா பிளாங்கெட்ஸும் பில்லோன்னு சொல்கிறாங்க. ஓகே எல்லா பிளாங்கெட்ஸும் பில்லோ. ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் பிளாங்கெட்ஸ் ஆர் ஃப்ரேம்ஸ். ஓகே சில பிளாங்கெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரேம்ஸ் சொல்கிறாங்க. பிளாங்கெட்டுங்கிறது இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, சில பிளாங்கெட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி போட்டுக்கிறேன், சில பிளாங்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன் படம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா ரக்ஸும் வந்து பிளாங்கெட்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் க்ரீன் கலரில் போட்டிருந்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிளாங்கெட்ஸ், அந்த பிளாங்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபிலோஸ் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதனால தான் மறுபடியும் மேலே ரெட் கலரில் வந்து போட்டிருந்தோம். அதை பி என்ன போட்டிருக்கோமா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக தேர்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சம் பிளாங்கெட்ஸ், சில வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட்ஸ் வந்து ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வந்து ஸோ இந்த 3 இருக்குல்ல, இந்த 3க்கான டயக்ராம் தான் வந்து இது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஏன் இந்த டயக்ராம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் வச்சு மட்டும்தான் வந்து நம்ம கன்க்ளூஷன்ஸில் வந்து அவங்க சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த டயக்ராம், அதாவது அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் வந்து நீங்கள் தெளிவாக போட்டுக்கணும். ஸோ இதுக்கான கிளாஸஸுமே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருக்கோம், இதுக்கான பிளேலிஸ்ட்டுமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இருந்தாலுமே நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிளாஸ் பார்க்கும்போது, அதாவது நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நம்மளுமே ரொம்ப ரிலாக்ஸாக தான் சொல்லித்தரோம். ஓகேவா? எஸ். ரொம்ப வந்து வேகமாலும் சொல்லித்தரல. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 3 கன்க்ளூஷன் இருக்கா? ஸோ அப்போ 1, 2, 3 அப்படி மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த 1, 2, 3 போகிறோம் அப்படின்னா, 1ஆவது கன்க்ளூஷன் ரைட் அப்படின்னா நம்ம எப்படி போட போகிறோம், தப்பு அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்டு போட்டுருவோம். ஓகேவா? அதுக்காக தான். ஸோ இப்போ 1ஆவது கன்க்ளூஷன் சரியா தவறா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆல் ஃபில்லோஸ் ஆர் ரக்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா ஃபில்லோஸுமே வந்து ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரக்ஸுங்கிறது இந்த இருக்குது 6. ஓகேவா? சார் ஃபில்லோவும் ரக்ஸும் இருந்தால் இருக்குது. ஓகேவா? எல்லா ஃபில்லோஸும் வந்து ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி கிடையாதுல்ல. ஸோ ஃபில்லோஸில் சில தான் வந்து இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பில்லோக்கள் வந்து ரக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இது வந்து சரியாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தா தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து ராங். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் பில்லோஸ் ஆர் ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சில பில்லோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சம்மனா சிலன்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட்டாக இருக்கட்டும், சிஜிஎல், இந்த 2 எக்ஸாம்லேயே வந்து பார்த்தோன்னா 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். ஒன்று
இங்கிலீஷ் ஆனது ஹிந்தி ஓகேவா. ஸோ நமக்கு இங்கிலீஷ் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கிலீஷை பார்க்குறோம் ஓகேவா. ஸோ மற்ற அதர் லாங்குவேஜ் சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே தமிழ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில கொஸ்டின்ஸை தமிழ் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் சிஜிஎல் அண்ட் செலெக்ஷன் போஸ்ட் இப்போ பர்டிகுலராக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது சிஹெச்எஸ்எல் எல்லாத்துக்குமே வந்து அப்பியர் ஆகும் ஓகேவா. ஸோ ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயராக மட்டும்தான் தமிழை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் எல்லாருமே இங்கிலீஷை தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் வந்து சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் தமிழ் பார்த்துக்கலாம் ஓகேவா. எஸ், இப்போது நம்ம ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். சம் பிலோஸ் ஆர் ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே பிலோங்கிறது இந்த இருக்குது ஓகேவா. ஸோ சில பிலோக்கள் வந்து ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேவா. நம்ம சொல்லியிருந்தோம்னா மேலே உள்ளது சொல்லும் பொழுது ஆளுங்கிறது இல்லை சில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்னா மட்டும் இது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சொன்ன மாதிரி இது வந்து சரி ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டாவது வந்து சரி ஓகே. அப்போ ரெண்டாவது சரி அப்படின்னா இது போட்டுக்கலாம், ஒன்றாவது தப்பு ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ரக்ஸ் ஆர் ஃப்ரேம்ஸ் ஓகேவா. ஸோ எல்லா ரக்ஸுமே வந்து ஃப்ரேம்ஸ் சொல்கிறாங்க. ரேக்ஸ் இந்த இருக்கலாம், இந்த ரக்ஸ் எல்லா ரக்ஸுமே வந்து ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. இதுக்கும் எப்படி லிங்க் இருக்கும்? எல்லா ரக்ஸுமே வந்து ஃப்ரேமாக கிடையாது ஓகேவா. ஏன் ஃப்ரேமுக்கும் இந்த பிளாங்கெட்ஸுக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது ஓகே. புரியும் நினைக்கிறேன். இது ஃப்ரேமு, இது பிளாங்கெட்ஸ் ஓகேவா. அந்த க்ரீன் சர்க்கிள் இருக்குல்ல அது ஓகேவா. அது ரெண்டுக்கும் தான். அது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா பிளாங்கெட்ஸில் ஃப்ரேம் வந்து போனால் சிலவாக இருக்குது அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா ரக்ஸுமே ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. ரேக்ஸுக்கும் இந்த ஃப்ரேம்ஸுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் தேர்டு வந்து போனால் தப்பு ஓகே. அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து முடிவு பண்ணிக்கலாம் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் ஓகே. ஸோ ரெண்டாவது தான் வந்து சரின்னு சொல்லியிருக்கோம். மற்ற ரெண்டுமே வந்து தப்புன்னு தானே சொல்லியிருந்தோம். அப்போ சரியான ஆன்சர் ரெண்டாவது மட்டும்தான். அப்போ இங்கே ஆப்ஷன் ஒன்றில் என்ன சொல்லியிருக்கான்? ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோன்னு சொல்லியிருக்கான். அப்போ இதுதான் வந்து டேரெக்டாக ஆன்சராக வந்துடும் ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி தான் சரியான ஆன்சர் ஓகேவா. ஸோ இல்லை சந்தேகம் இல்லை டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவைக்கு பாருங்கள். நான் முதல் சொன்ன மாதிரி இந்த டயக்ராம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுக்கக்கூடிய கன்க்ளூஷன்ஸை நம்ம அப்படியே இது வந்து ஃபாலோ ஆகுதா இல்லை தப்பாக எதுவும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அந்த சில பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் நிறைய தப்பு பண்ணுறீங்க. ஸோ டயக்ராம் நீங்கள் கரெக்டாக போட பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் 50%க்கு மேலே வந்து சரியாக வந்துடும். ஸோ அந்த சில பேர் வந்து டயக்ராம் கரெக்டாக போட்டுருவாங்க. பட் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு தொடர்ந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட உருவம் உட்பொதிக்கப்பட்ட விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் ஓகேவா. ஸோ சுழற்சி அனுமதிக்கப்படவில்லை. அதான் செலக்ட் த ஆப்ஷன்ஸ் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்ப்டட். அதாவது இங்கே கொடுத்துருக்க ஃபிகருங்கிறது இதுதான் ஓகேவா. ஸோ இந்த இதுதான். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அது வந்து எந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சுழற்சி, அதாவது ரொட்டேஷன். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்லையோ அல்லது இந்த டைரக்ஷன்லையோ அதாவது கிளாக் வைஸோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது ஓகேவா. ஸோ அதாவது கொடுத்துருக்க அந்த ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிக்சரில் இருக்குது அப்படி மாதிரி பார்க்கணும். ஏன்னா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஓகேவா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் ரீட் பண்ணலாம். ஜஸ்ட் ஓகே இந்த கொஸ்டின் தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட ஆரம்பிச்சிடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னா மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் வந்து கொண்டு வர முடியும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபிகர் இருக்குல்ல, இந்த ஃபிகர் வந்து கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் இதில் வந்து தான் எம்ப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி வருதா எதுலையாச்சும்? ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வராது அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே. தவிர இதில் உள்ள மாதிரி வந்து வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டாவது ஆப்ஷன்ஸும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே. ஸோ அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்குது ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஒரு கோட் இருக்கா. எஸ். ஸோ அந்தளவுக்கு கூட நமக்கு கோடு தேவை கிடையாது ஓகேவா. ஸோ நான் இப்போ போட்டுக்கலாம். அந்தளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு தேவை கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இது இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஓகேவா, இந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ். இப்போ நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் சொல்லணும்னா எந்த மாதிரி வந்து இது எம்ப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்திருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்குல்ல, இதுதான் வந்து சரியான ஒரு ஆன்சர் ஓகே. புரியும் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து இந்த எம்ப்டட் ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்டர்னா உட்பொதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஓகே. ஸோ உள்ள மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. அதுதான் சரியான ஆன்சர் தான் ஆப்ஷன் 3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் 4 வராது அப்படிங்கிற நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா ஆன்சரே கிடச்சிருச்சுல, அப்படிக்கு நம்ம வந்து ஆப்ஷன் 4 பார்க்கணும். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஓகேவா. புரிஞ்சுச்சா. எஸ். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, இது வந்து அப்படி கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிக்சர் மேலே கொடுத்து இதில் வந்து உள்ளே எந்த இது இருக்குது அப்படி மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி டைப்பும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து பாருங்கள் ஓகேவா. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட்
in which words share the same relationship as that shared by the given pair of words. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து அதாவது வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் சொல்லிட்டு 2 டைப் இருக்கும். ஓகே, நம்ம சிலபஸ் வந்து நான் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ 2 டைப்பாக வந்து இருக்கும். இதில் இது வந்து வெர்பல் ரீசனிங்கில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ வெர்பல் ரீசனிங் அப்படின்னா நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வந்து கிரெப்பாலஜி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா கிரெப்பாலஜி அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுது. அப்போ ஹேண்ட் ரைட்டிங்கும் கிரெப்பாலஜிக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி படிக்கக்கூடியது வந்து கிரெப்பாலஜின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ எர்த்குவேக் அப்படின்னா அதை பற்றி படிக்கக்கூடியது என்ன அப்படி அந்த அதாவது ஃபஸ்ட்டு எதை பற்றி படிக்கிற அப்படிங்கிற மேட்டரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படிப்போட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இதை வந்து ரிலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்ட். அப்போது இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா? அப்போது இந்த கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்த 4 ஆப்ஷன்ஸில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பேராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி படிக்கிறது தான் கிரெப்பாலஜி. ஓகேவா? அப்போது அதே மாதிரி தான் இப்போ எர்த்குவேக் அப்படின்னா எர்த்குவேக்கை பற்றி படிக்கிறது வந்து செஸ்மியாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ செஸ்மியோ அதாவது எர்த்குவேக்கை அளக்கக்கூடியது செஸ்மியோகிராஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த அளவுகள். அதே இது வந்து எர்த்குவேக்கை பற்றி படிக்கிறது தான் செஸ்மியோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ செஸ்மியாலஜின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து இங்கே ஃபொமாலஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக வர தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதை வடிவம் இதெல்லாம் இருக்குல்ல, பெட்ரோல் புதை வடிவ உயிரி புதை வடிவம்னு சொல்லுவாங்கள்ல, தமிழில் சரியாக சொல்கிறேன்னு தெரியல. ஓகேவா? ஸோ அந்த பெட்ரோல் டீசல்ஸ் தான் வரலாம், அந்த மாதிரி புதை படிமங்கள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை பற்றி படிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து பெட்டாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வராது. ஓகே, ஸோ பெட்டாலஜிங்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டாவதுமே வந்து தப்பு. ஓகே, அடுத்து மேட்டருங்க ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸும் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போது விதிகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை தான் மேட்டர்ஸ் சொல்லப்படக்கூடியது. அப்போது சில விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இயற்பியலுக்கு தத்துவம் சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேட்டருக்குள்ளே வரக்கூடியதான். ஸோ அப்போது மேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சாயிலை பற்றி வந்து இங்கே ஆர்னித்தாலஜின்னு சொல்கிறாங்க. ஆர்னித்தாலஜி பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸை பற்றி வந்து படிக்கக்கூடியது. ஓகே, ஸோ பேர்ட்ஸை பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து இந்த ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸுங்கிறது அதாவது மேட்டரை பற்றி படிக்கக்கூடியது தான் ஃபிசிக்ஸ். ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான். ஓகே, புரிஞ்சா? ஸோ இங்கே ஹேண்ட் ரைட்டிங் எப்படி ஹேண்ட் ரைட்டிங் பற்றி படிக்கிறது வந்து கிரெப்பாலஜின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மேட்டர்ஸ். ஓகே, ஸோ மேட்டர் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி நம்ம ரிலேட் பண்ணாமோ அதே விஷயத்தை தான் இங்கே ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எப்படி சரியான ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த வென் டயக்ராம். ஓகே, ஸோ வென் டயக்ராம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வரும். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா செலக்ட் த வென் டயக்ராம் தட் பெஸ்ட் illustrates the relationship between the following classes. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கிறதுக்கான ரிலேஷன்ஷிப் வச்சு வந்து சரியான வென் டயக்ராமை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ உமன் மதர்ஸ் அதாவது மதர் இன்லா ஹவுஸ் வீவ்ஸ். ஓகேவா? அப்போ இதில் என்ன வர வாய்ப்பு? ஆப்ஷன் 1 2 3 4 அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் உமன் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதில் வந்து மதர் இன்லா. ஓகேவா? அதே மாதிரி ஹவுஸ் வீவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து காமனானவங்க. ஓகேவா? ஸோ விமனாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதர் இன்லாவாகவும் இருப்பாங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ மதர் இன்லாவாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாகவும் இருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இதுவுமே கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுலேயும் இருப்பாங்க, அதுலேயும் இருப்பாங்க, அதுலேயும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விமன்கிறவங்க ஒரு பெரிய ஒரு சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதர் இன்லா அப்படிங்கிறவங்களும் சரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஓகேவா? அவங்க மதர் இன்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி வராது. ஓகேவா? ஏன்னா மதர் இன்லாவாக இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாகவும் இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் என்ன எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3மே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ விமானங்க இருக்கவங்க இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் இதில் சரியானது எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேவா? உமான இது. ஓகே, ஆப்ஷன் 3 தான் வந்து வரும். ஸோ ஏன்னா உமானாக இருக்கவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க, மதர் இன்லாவாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து உமன். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இந்த பெரிய சைக்கிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 3வது ஆப்ஷனில் இது விமன் வச்சுக்கோங்க. இதில் மதர் இன்லாவாக இருப்பாங்க, அதில் வந்து சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாகவும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மதர் இன்லாவாக இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க. இப்போ இதில் சரியானது வந்து ஆப்ஷன் 3 தான். ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 3 தான். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். ஓகே, ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நம்ம தொடர்ந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது மாதிரி சின்னதாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி கிளாஸஸ் கொடுக்குறதுக்கு. ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ கேஸ்.